வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மந்த் வந்து நவம்பர் 2025க்கான முக்கியமான டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே, அதாவது முக்கியமான நாட்கள் மற்றும் அதனுடைய கருப்பொருள், டேஸ் அண்ட் தீம்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான நியமனங்கள், அதுக்கடுத்து முக்கியமான விருதுகள், அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் முக்கியமாக இறந்து போயிருப்பாங்க, அவங்க வந்து எந்த துறையை சார்ந்தவங்க, அதுக்கடுத்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸு, மாநில அளவிலான செய்திகள், அதுக்கப்புறம் தேசிய அளவிலான செய்திகள், சர்வதேச அளவிலான செய்திகள், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து முக்கியமானது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து எப்போ அப்படின்றது கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து நவம்பர் 7. ரைட்டா? நவம்பர் 7. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணது வந்து எப்பொழுது அப்படின்னா 2014 தான். ரைட்டா? ஃபஸ்ட்டு 2014. ஓகே. ஸோ நம்ம நேஷ்னல் கேன்சர் டேயை வந்து வேர்ல்டு கேன்சர் டே கூட குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா வேர்ல்டு கேன்சர் டே வந்து எப்பொழுதுனா February 4. இதுவே இந்திய அளவில் நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து எப்பொழுது அப்படின்னா அது நவம்பர் 7. ரைட்டா? February 4 உலக அளவில், இந்திய அளவில் வந்து நவம்பர் 7. ஓகே. அதே நேரத்தில் வந்து கேன்சர் உலக அளவில் வந்து இறப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நோயாக எது இருக்குதுன்னா, அதாவது இரண்டாவது நோயாக எது இருக்குன்னா அது கேன்சர் தான் இருக்குது. அது போக கேன்சரை பற்றி படிக்கக்கூடிய படிப்பின் பெயர் வந்து என்னென்னா ஆன்காலஜி. கேட்பாங்க, ஆன்காலஜி. அடுத்த கேள்வி, தேசிய கல்வி தினம் வந்து யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? நேஷ்னல் எஜுகேஷன் டே வந்து யாருடைய மெமரியை வச்சு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து மௌலான அபுல் கலாம் ஆசாத். ரைட்டா? மௌலான அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவர் தான் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர். இந்தியாவினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். இங்கே எழுதிக்கிறேன். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ எப்பொழுது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா நவம்பர் 11. ஸோ இவருக்கு வந்து இந்தியாவினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து 1992 வந்து வழங்கப்பட்டது. போஸ்டுமஸ் அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அது போக மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய பிறந்தநாள் வந்து செப்டம்பர் 5. ஸோ அது வந்து டீச்சர்ஸ் டே. ஓகே. அதுக்கடுத்து சுவாமி விவேகானந்தா அவர்களினுடைய பிறந்தநாள் வந்து ஜனவரி 12. அது வந்து யூத் டே, தேசிய இளைஞர்கள் தினம். ரைட்டா? அடுத்தது, பின்வரும் நாட்களில் எந்த நாளில் பழங்குடியினர் பெருமை தினம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது? ஸோ எந்த நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரைபல் ப்ரைட் டே வந்து இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் 15. ஓகே. ஸோ இந்த நவம்பர் 15 வந்து யாரினுடைய பிறந்தநாள் அப்படின்னா பிர்சா முண்டா அவர்களினுடைய பிறந்தநாள். இவர் வந்து ஒரு பழங்குடியின மக்களினுடைய தலைவராக இருந்தார். ஸோ இந்த பிர்சா முண்டா அவர்கள் தான் எந்த ஒரு புரட்சியை வந்து முன்னெடுத்து கொண்டு போனார் அப்படின்னா உல்குலான் அப்படின்ற ஒரு புரட்சி. இதற்கு இன்னொரு பெயரும் இருக்குது, த கிரேட் டுமுல்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. த கிரேட் டுமுல்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க இதற்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. ஸோ அது போக இந்த உல்குலான், இந்த கிரேட் டுமுல்ட்டு இது எல்லாம் எந்த பகுதியை சார்ந்தது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பகுதி. அங்கே வச்சு தான் நடந்துச்சு. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இந்த பகுதி. அதாவது சோட்டா நாக்பூர் பகுதினா இப்போ இருக்கக்கூடிய எந்த ஏரியா அப்படின்னா ஜார்க்கண்டில் தான். ஓகே. இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள்,
மகாராஷ்டிராவில் விவசாய சூரியமயமாக்கலுக்காக 460 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனை எந்த அமைப்பு அங்கீகரித்தது? ரைட்டா. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து 460 மில்லியன் லோன் வந்து அக்ரிகல்ச்சர் சோலரைசேஷன் மகாராஷ்டிராவுக்காக அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி. ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கியை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1966 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது 2025 வரலாற்று சிறப்புமிக்க 10வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஸோ பீகாரினுடைய முதலமைச்சராக 10வது டைம் வந்து பதவியேற்ற நபர் வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து நிதிஷ்குமார். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள். ஸோ முதலமைச்சரை வந்து நியமிப்பது, அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா ஆளுநர். இதை எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 164. ரைட்டா. பட் ஆனால் எலெக்ஷன் வச்சு தான். பட் ஆனால் மெஜாரிட்டி லீடரை வந்து அதை தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் அப்பா இவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து முதலமைச்சர் அப்படின்ட்டு அவர் வந்து நியமிப்பது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆளுநர் தான், அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். இதுவே வந்து பிரதம மந்திரியை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வந்து குடியரசுத் தலைவர். முதலமைச்சர் யாருன்னா ஆளுநர். அடுத்து வடகிழக்கு இந்தியாவில் முதல் ராமகிருஷ்ண மிஷன் கல்லூரி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குதுல்ல, இந்த மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ணா மிஷன் காலேஜ் வந்து எந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இதில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து மேகாலயா. ஆன்சர் மேகாலயா. ஸோ மேகாலயாவில் எந்த இடத்துல வந்து இது அமைந்திருக்குது அப்படின்னா சோஹ்ரா அப்படின்ற ஒரு இடத்துல, அட் சோஹ்ரா அப்படின்ற ஒரு இடம். ரைட்டாக. இது எங்கே இருக்குன்னா செரப்புஞ்சியில் இருக்குது. செரப்புஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குல்ல, ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப ஸோ இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1897 உருவாக்கப்பட்டது. உருவாக்கியது யார் அப்படின்னா பை சுவாமி விவேகானந்தா அவர்கள். சுவாமி விவேகானந்தா அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து எங்கே உருவாக்கப்பட்டது, ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா பேலூர் மத் அப்படின்ற ஒரு இடத்துல. பேலூர் மத் இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது வேறு. ஓகே. ஸோ இந்த திரிபுராவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டாக. எதுனா உஜ்ஜயந்தா பேலஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக இந்த திரிபுரா ரிலேட்டடாக ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுனா கராச்சி பூஜா ஃபெஸ்டிவல், FESன்னு போட்டிருக்கேன், ஃபெஸ்டிவல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது 8வது நாம் டபா பட்டாம்பூச்சி விழா 2025 எந்த இந்திய மாநிலத்தில் நடைபெறும்? 8வது நாம் டாஃபா பட்டர்ஃப்ளை ஃபெஸ்டிவல் 2025 வந்து எந்த மாநிலத்தில் நடைபெறும் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து அருணாச்சல பிரதேசம். ரைட்டா. அருணாச்சல பிரதேசம். ஸோ அருணாச்சல பிரதேசத்தை தான் எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னா லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் இன் இந்தியா. உலகளவில் எதுனா ஜப்பான். சரியா. சூரியன் உதிக்கும் ஒரு நிலமாக இருக்கிறது இந்தியாவில் அருணாச்சல பிரதேஷ், உலகளவில் ஜப்பான். ஓகே. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட் வந்து வேறு இந்த அருணாச்சல பிரதேசத்தில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹூலாக் கிப்பன் அப்படின்ற ஒன்று. ஹூலாக் கிப்பன் அப்படின்ற ஒரு குரங்கு. ரைட்டாக. அதை வந்து இந்த இடத்துல தான் அருணாச்சல பிரதேசத்தில் தான் பார்க்க முடியும். இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து வேறு இங்கே அஸ்ஸாமில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. அது காசிரங்கா நேஷ்னல் பார்க். காசிரங்கா நேஷ்னல் பார்க். இங்கே இந்த காசிரங்கா தேசிய பூங்காவில் தான் வந்து என்னென்னா ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகம் வந்து இங்கே அதிக அளவில் இருக்குது. ரைட்டா. அடுத்தது
ஆப்கி யோஜனா ஆப்கி சர்க்கார் ஆப்கே துவார் என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் பொது சேவை அவுட்ரீச் முயற்சியை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? ஆப்கி யோஜனா ஆப்கி சர்க்கார் ஆப்கி துவார். ஸோ அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை வந்து எந்த மாநிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட். ஆன்சர் ஜார்க்கண்ட். ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு சில திட்டங்களை வந்து டைரெக்டாக குடிமக்களுக்கு சேரக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த ஒரு பிரச்சாரம், இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் வந்து எந்த ஒரு மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் இருந்து எடுத்து பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து எடுத்து பிரித்து உருவாக்கப்பட்ட மாநிலம்தான் வந்து ஜார்க்கண்ட். ரைட்டாக எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 2000 உருவாக்கப்பட்டது. ரைட்டாக 2000ஆவது ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜார்க்கண்டை தான் வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைப்பாங்க. ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னென்னா, இந்த ஜார்க்கண்டில் வந்து அதிகப்படியான கனிம வளங்கள் வந்து இருக்குது. ரைட்டா, ஜார்க்கண்டில் அதிகப்படியான கனிம வளங்கள் இருக்கிறது. அதாவது ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து மெகாலயாவில் வந்து ஒரு விஷயம் ஃபேமஸ் என்னென்னா, உயிருள்ள வேர்பாலங்கள் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. லிவிங் ரூட் பிரிட்ஜஸ். மழையையும் பலத்த காற்றையும் கொண்டு வந்த தித்வா புயல் எந்த இந்திய மாநிலத்தின் கடற்கரையை நெருங்கி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது? சைக்ளோன் தித்வா. ஸோ அது வந்து எந்த இந்திய கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடு. ரைட்டா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரையை வந்து நம்ம என்னன்ட்டு சொல்லுவோம் அப்படின்னா, அது கோரமண்டல் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. கோரமண்டல்னால் சோழமண்டல கடற்கரை தான் கோரமண்டல் கடற்கரை அப்படின்ட்டு. மண்டல் கோஸ்ட். அதுபோக தமிழ்நாடு வந்து எந்த ஒரு பருவக்காற்று மூலியமாக மழை பெறும்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று. நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலியமாக அதிகப்படியான பருவமழையை வந்து பெறும். ரைட்டா. மெயினாக நார்த் ஈஸ்ட் மான்சூன் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் அப்படின்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஓகே. ஸோ ஒடிஷாவில் இருக்கக்கூடிய கடற்கரையினுடைய பேர் வந்து உத்கல் கோஸ்ட். உத்கல் கோஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவினுடைய முதல் எஸ்ஐசி குறைக்கடத்தி உற்பத்தி ஆலை எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எஸ்ஐசி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் ஒடிஷா. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒடிஷா. ஸோ இதை மெயினாக எதற்காக இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்லலாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது குஜராத் இருக்குல்ல, குஜராத்தில் தான் இந்தியாவினுடைய முதல் செமிகான் இந்தியா, அதாவது செமிகண்டக்டர் தான் செமிகான் இந்தியா உச்சி மாநாடு நடைபெற்றது. ரைட்டா. செமிகான் இந்தியா உச்சி மாநாடு நடைபெற்றது. அடுத்தது, பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான இந்தியாவின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மியூசியம். கொஸ்டின் சிம்பிள். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மியூசியம் ஆன் ட்ரைபல் ஃபைட்டர்ஸ். அது பிரைம் மினிஸ்டர் ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. எந்த மாநிலத்தில் ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து சத்தீஸ்கர். ரைட்டா. ஸோ நம்மளுக்கு சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் எப்படி உருவாச்சு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் இருந்து தான் எதை உருவாக்குனாங்கன்னா சத்தீஸ்கர் அப்படின்ற ஒரு மாநிலத்தை உருவாக்குனாங்க. எப்பொழுதுனா 2000ஆவது ஆண்டு. ரைட்டா. 2000ஆவது ஆண்டு. ஸோ சத்தீஸ்கரில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னா பஸ்தர் தசரா அப்படின்ற ஒன்று. பஸ்தர் தசேரா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸ், உலகளவில் ஃபேமஸான ஒன்று. ஓகே. அது போக மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே காடுகளினுடைய அந்த ஏரியா, காடுகள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. ஃபாரஸ்ட் கவர் பை ஏரியா அப்படின்னா பரப்பளவில் காடுகளின் பரப்பளவு இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து எது அப்படின்னா அது இந்த மத்திய பிரதேசம் தான். ஓகே. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மியூசியம் ஆன் ட்ரைபல் ஃபைட்டர்ஸ் எங்கே? அது வந்து சத்தீஸ்கர். நெக்ஸ்ட்டு,
இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சைபர் மோசடி புகார்களுக்கு 100% பதிலளிப்பு விகிதத்தை எட்டிய இந்தியாவின் முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச காவல்துறை எது? ஸோ 100% சைபர் ஃப்ராட் ரெஸ்பான்ஸ் ரேட் இருக்குல்ல, ஸோ அதை அச்சீவ் பண்ண இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச போலீஸாக மாறிய அந்த ஸ்டேட் வந்து எது அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து கோவா. ஆன்சர் கோவா. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு அதுக்கடுத்து கோவாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற ஒன்று இருக்குது, ரைட்டாக. யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் 44க்கு கீழே வருது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கோவா தான் வந்து இந்தியாவில் பரப்பளவில், ரைட்டாக, பரப்பளவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் அது வந்து கோவா தான். இருக்கலே பரப்பளவில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து எது அப்படின்னா அது ராஜஸ்தான். அடுத்து, சமீபத்தில் பலதார மணத்தை தடை செய்வதற்கான மசோதாவை நிறைவேற்றிய இந்திய மாநிலம் எது அப்படின்ட்டு. அதாவது நிறைய கல்யாணம் அதாவது தடை செய்வதற்கு ஒரு மசோதாவை கொண்டு வந்த முதல் மாநிலமாக மாறியது வந்து அது அஸ்ஸாம், ரைட்டா. பாலி அப்படின்னா நிறையா, கேமி அப்படின்னா மேரேஜ். ஓகே, அது வந்து எந்த மாநிலம்னா அது அஸ்ஸாம் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து அஸ்ஸாமில் தான் வந்து ஒரு தீவு ஒன்று இருக்குது. என்ன தீவு அப்படின்னா மஜூலி அப்படின்ற ஒரு தீவு. மஜூலி அப்படின்ற ஒரு ஐலாண்ட். இந்த தீவு வந்து இது வந்து ஒரு ரிவர் ஐலாண்டு, ஒரு நதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த மஜூலி தீவு வந்து எந்த நதியில் அமைந்திருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியில் அமைந்திருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய நதித்தீவு வந்து எது அப்படின்னா அது இந்த மஜூலி தீவு தான். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு, உலகத்திலேயே மிகப்பெரிய நதித்தீவு அது இந்த மஜூலி அப்படின்ற ஒரு தீவு தான். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அஸ்ஸாமில் வந்து ஒரு பாரம்பரிய நடனம் இருக்குது. அந்த நடனத்தின் பெயர் தான் சாட்ரியா அப்படின்ற ஒரு நடனம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸ்டார்லிங்குடன் கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் இந்திய மாநிலம் எது? ஸோ எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ஸ்டார்லிங்க் கூட வந்து, ஸ்டார்லிங்க் அப்படின்றது எலான் மஸ்க் உடையது, ரைட்டா. ஸோ அது கூட சைன் பண்ணி பார்ட்னர்ஷிப் வச்ச முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, ரைட்டா. மகாராஷ்டிரா. ஸோ ஸ்டார்லிங்க் அப்படின்றது வந்து எதுக்குடையது அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் உடையது. ஸ்பேஸ் எக்ஸ் யாருடையது அப்படின்னா எலான் மஸ்க் உடையது. ஓகே, அதுக்கு அடுத்தது, ஸோ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா கேட்வே ஆஃப் இந்தியா கேட் அப்படின்றது எங்கன்னா அது டெல்லியில் இருக்குது. ஆனால் கேட்வே ஆஃப் இந்தியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. கேட்வே ஆஃப் இந்தியா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையில் அமைந்திருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக கேட்வே ஆஃப் இந்தியா வந்து எதற்காக கட்டப்பட்டது? கேட்வே ஆஃப் இந்தியா எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னா இந்தியாவுக்கு கிங் ஜார்ஜ், சரியா, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்தார். ஸோ அதற்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் அது. அவர் வருகையை குறிக்கும் விதமாக கட்டப்பட்டது தான் கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று. ஓகே, அது போக மகாராஷ்டிராவில் தான் நிறைய குகைகளும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜந்தா குகைகள் அப்படின்ற ஒன்று இருக்குது. அடுத்து எல்லோரா அப்படின்ற ஒரு குகைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குகைகள் வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அடுத்து, நவம்பர் 2025 மெய்ட்டினா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்ட்டியால் மக்கள் முதல் ஒருங்கிணைப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட மாநிலம் எது? ஸோ மெய்ட்டி அப்படின்ற ஒரு அமைச்சகம். மெய்ட்டினா என்னதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பீப்புள் ஃபஸ்ட் இன்டகிரேஷன் அவார்டு அப்படின்றத வந்து எந்த மாநிலத்திற்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இதில் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஹிமாச்சல பிரதேசம். ஓகே, அதுக்கடுத்தது நம்மளுக்கு ஹிமாச்சல பிரதேசம் தான் முதல் மாநிலம். எதுக்கு அப்படின்னா கேபினட் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு டைம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கேபினட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் எதுனா அது ஹிமாச்சல பிரதேசம் தான். அதுபோக இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு முக்கியமான கணவாய்கள் இருக்கிறது. எதெல்லாம் அப்படின்னா ரோட்டாங் அப்படின்ற ஒரு கணவாய், அதுக்கப்புறம் ஷிப்கி-லா அப்படின்ற ஒரு கணவாய். லானா பாஸ் தான் கணவாய். அதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. அடுத்து,
ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறையை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஸோ எந்த மாநிலம் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் வந்து பெய்டு மென்ஸ்ட்ருவல் லீவ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்து கேள்வியாக இருக்குது. இதற்கான ஆன்சர் வந்து கர்நாடகா. ஆன்சர் கர்நாடகா. ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய காஃபியில் வந்து 90% கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னா, காஃபி உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடியது அது கர்நாடகா தான். ஓகே. இதே கர்நாடகாவில் தான் எந்த ஏரியா இருக்குதுன்னா, ஹம்பி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஹம்பின்ற ஏரியா தான் விஜயநகர பேரரசனுடைய தலைநகரமாக இருந்துச்சு. விஜயநகர் எம்பையர் இருக்குல்ல, விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய கேபிட்டலாக இருந்தது வந்து எது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை புதிய தொழிலாளர் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன? ஸோ எத்தனை நியூ லேபர் கோட்ஸ் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டோட்டலாக வந்து ஒரு 4 கொண்டு வந்திருக்கிறாங்க. 4, அதாவது மொத்தமாக ஒரு 29 சட்டங்கள் வந்து எத்தனையாக மாற்றப்பட்டது அப்படின்னா, ஒரு 4 சட்டங்களாக மாற்றப்பட்டது. சரியா? ஸோ அந்த 4 சட்டங்கள் வந்து எதெல்லாம் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வேஜஸ், சம்பளங்கள். இரண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி கூட இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். அதுக்கு அடுத்தது 3வது வந்து சோஷியல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, சமூக பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது 4வது ஆக்குபேஷனல் சேஃப்டி அப்படின்ற ஒன்று. ஆக்குபேஷனல் சேஃப்டி. ஸோ இந்த 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா மாற்றிருக்காங்க. 29 சட்டங்களை வந்து எதற்கு மாற்றிருக்கிறாங்கன்னா, 4 சட்டங்களாக மாற்றப்பட்டது. அதுபோக இந்த லேபர், தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு 7வது அட்டவணையில் எந்த லிஸ்ட்டுக்கு கீழே வருது? அதாவது மத்திய பட்டியலா, இல்லை மாநில பட்டியலா, இல்லை பொதுப்பட்டியலில் வருதா அப்படின்னு கேட்டால் பொதுப்பட்டியலில் வருது. லேபர் அப்படின்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியலில் வருகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வேஜஸ் ரிலேட்டடாக இன்னொரு ஆர்டிக்கலும் பேசுது. அது எதுனா ஆர்டிக்கல் 43. இது வந்து டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பேசுது. ரைட்டா? வேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இதுவும் பேசுகிறது அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது பாருங்கள், சமீபத்தில் புதிய ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்ட கோகாபீல் ஏரி எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ புதுசாக ஒரு ராம்சார் தலத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, கோகாபீல் ஏரி அப்படின்ற ஒன்று. அது எந்த இந்திய மாநிலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பீகார். பீகார். ஸோ இந்த ராம்சார் அப்படின்றது எந்த ஏரியாவில் இருக்குது? ராம்சார் அப்படின்றது ஈரானில் இருக்குது. இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் இடத்துல வச்சு தான் உலகளவில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் எப்பொழுது போடப்பட்டதுன்னா 1971. ரைட்டா? எங்கே போட்டாங்க? ஈரானில் எங்கே போட்டாங்க? ராம்சார். அதனால தான் ராம்சார் தலங்கள். ஓகே. ஸோ கோகாபீல் ஏரி அப்படின்ற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே இந்த ராம்சார் தலங்களில் லார்ஜஸ்ட்டு, ரொம்ப பெரிய தலம் வந்து எது அப்படின்னா அது சுந்தரவன காடுகள், சுந்தர்பன்ஸ். ரைட்டா? சுந்தர்பன்ஸ் எங்கே இருக்குது? மேற்கு வங்கத்தில் இருக்குது. இருக்கலே ஸ்மாலஸ்ட்டு, ரொம்ப சிறிய ஈரநிலம் வந்து இந்திய அளவில் வந்து ராம்சார் தலம் வந்து எதுனா ரேணுகா வெட்லேண்டு. ரேணுகா ஈரநிலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம். அடுத்தது, இந்தியா எந்த நாட்டிலிருந்து கூடுதலாக 8 சிறுத்தைகளை இறக்குமதி செய்ய இருக்கிறாங்க? ஸோ 8 சிறுத்தையை வந்து எந்த நாட்டிலேருந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்ய பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து தான். போட்ஸ்வானா. ஓகே. அதுக்கு அடுத்தது, ஸோ இந்தியாவில் வந்து இந்த சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நாட்டிலேருந்து வாங்கினதில் வந்து இப்போ அதிகமாக வந்து எந்த தேசிய பூங்காவில் இருக்குதுன்னா குனோ தேசிய பூங்கா எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஆக்சுவலாக சிறுத்தைகள் இருக்குல்ல, சிறுத்தைகள் வந்து இந்தியாவில் அழிந்து விட்டது அப்படின்ட்டு எப்பொழுது நம்ம அறிவித்தோன்னா 1952 வந்து அறிவித்தோம். ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 8 சிறுத்தைகளை வந்து நம்ம எங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னா நமீபியாவில் இருந்து வாங்கினோம். 2022 எங்கேருந்து 8 சிறுத்தைகள் வரப்பட்டதுன்னா நமீபியாவில் இருந்து வரப்பட்டது. ஓகே.
அடுத்து இந்தியா போஸ்ட் சமீபத்தில் தனது முதல் ஜென்சி கருப்பொருள் கொண்ட வளாக அஞ்சல் நிலையத்தை எந்த நிலையத்தில் தொடங்கியது? ரைட்டா, எந்த நிறுவனத்தில் தொடங்கியது? ஸோ இந்தியா போஸ்ட் இருக்குல்ல, அவங்க ரீசெண்டாக வந்து ஃபஸ்ட்டு ஜென்சி தீம்டு கேம்பஸ் போஸ்ட் ஆஃபீஸை வந்து எந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஐஐடி டெல்லி. ஐஐடி டெல்லி. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 1727 வந்து கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்கன்னா கொல்கட்டாவில் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா அது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து கொண்டு வந்தாங்க. ரைட்டா, கிழக்கிந்திய கம்பெனி. அதுக்கப்புறம் பின் நம்பர் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, பின்கோடுன்னு சொல்லுவாங்கள்ல. பின்னா வந்து என்னென்னா ஃபுல் ஃபார்ம் வந்து போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்ற ஒன்று தான். இந்த பின் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பொழுது அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1972 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஐஐடி மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து அதுதான் நம்பர் 1 ரேங்க்கில் வந்து வந்துச்சு. எதுனா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க் இன்ஜினியரிங் ரேங்கிங்ஸில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்ஒர்க் ரேங்கிங் இருக்குல்ல, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க், அதில் வந்து முதல் இடத்துல வந்து எது இருந்துச்சுன்னா ஐஐடி மெட்ராஸ் தான். அடுத்து ஹஜ் 2026க்கான சவுதி அரேபியாவுடன் இருதரப்பு ஹஜ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மத்திய அமைச்சர் யார்? ஸோ எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து பைலேட்ரல் ஹஜ் அக்ரிமெண்ட்டை வந்து சவுதி அரேபியா கூட ஹஜ் 2026க்காக சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கிரண் ரிஜிஜு. ரைட்டா, கிரண் ரிஜிஜு. ஸோ கிரண் ரிஜிஜு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இவர் வந்து இருக்கிறாரு. ஸோ பைலேட்ரல் ட்ரீட்டி அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இருதரப்பு ஒப்பந்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு கும்ப மேளா எங்கு நடத்தப்படுகிறது அப்படின்றது கேள்வி. கும்ப் 2025. ஸோ அது வந்து எந்த மாநிலத்தில் வந்து எந்த இடத்த வச்சு நடைபெற போகிறதுனா அது நியூ டெல்லி, புது டெல்லியில் வச்சு தான். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஆக்சுவலாக வந்து கூப் அப்படின்றது வந்து கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் செக்டாரை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. ரைட்டா, கோஆப்ரேட்டிவ் செக்டார். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து கோஆப்ரேட்டிவ் அமைச்சர், சரியா, அதாவது இதுக்கான அமைச்சர் வந்து யார் அப்படின்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் வந்து அமித்ஷா அவர்கள். ஸோ இதுக்குன்ட்டு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியது, சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒன்று வேணும் அப்படின்ட்டு இதற்காக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியது எப்பொழுதுனா 2021 தான். அதுக்கடுத்து கோஆப்ரேஷனுக்கு, சரியா, கோஆப்ரேஷன் அதுக்கு வந்து எந்த சட்ட திருத்தத்தில் வந்து அதுக்கு அரசியலமைப்பு அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா 97வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் 2011. ஓகே. அடுத்து 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளுக்கு முதன்மை புரவலராக செயல்பட்ட நகரம் எது? யார் வந்து பிரைமரி ஹோஸ்ட்டு 5th கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2025? எந்த சிட்டி அப்படின்றது கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஜெய்ப்பூரை வந்து எப்படி அழைப்பாங்க? பிங்க் சிட்டி அப்படின்ட்டு அழைப்பாங்க. ரைட்டாக, பிங்க் சிட்டி. அது போக யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய தலமாகவும் இது வந்து இருக்குது. ஸோ முதல் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், ரைட்டா, ஸோ இது வந்து எங்கே வச்சு நடைபெற்றது? ஃபஸ்ட்டு எப்போ நடைபெற்றதுன்னா 2020. எங்கே வச்சு நடைபெற்றது அப்படின்னா புவனேஸ்வர். ரைட்டா, புவனேஸ்வர் எங்கே இருக்குதுன்னா ஒடிஷாவில் இருக்குது. ஓகே. அடுத்தது இந்தியாவில் புற்றுநோய்க்கான இலவச பயோமார்க்கர் பரிசோதனையை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது? ஸோ எந்த கம்பெனி வந்து ஃப்ரீ பயோமார்க்கர் டெஸ்டிங்கை வந்து கேன்சருக்காக இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்கன்னா சர்வியர் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி தான். சரியா, சர்வியர் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி. ரைட்டா, துல்லிய மருத்துவத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறது. ரைட்டா. ஸோ கேன்சர் புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்பின் பெயர் என்ன? ஆன்காலஜி. ரைட்டா, ஆன்காலஜி. பயோமார்க்கர்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் பயோமார்க்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
அடுத்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்த நினைவிடத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மை ஸ்டாம்ப்ட அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியிட்டார் அப்படின்றது கேள்வி. ஸோ யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து மை ஸ்டாம்ப் அப்படின்ற ஒன்றை எந்த மெமோரியலினுடைய ஒரு டெடிகேஷனாக வந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா ரேசாங்லா வார் மெமோரியல். அது வந்து ரேசாங்லா வார் மெமோரியல், ரைட்டா. ஸோ இந்த ஒரு நினைவிடம் வந்து எந்த ஒரு போர் கூட தொடர்புடையதுன்னா 1962 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர் கூட தொடர்புடையது. ஓகே. ஸோ இந்த போர் கூட தொடர்புடையவங்க வந்து இந்த மெமோரியல் கூட இந்த ஒரு நினைவிடம் கூட தொடர்புடைய ஒரு படைப்பிரிவினர் யார் அப்படின்னா 13வது குமாவோன் படைப்பிரிவினர், ரைட்டா. இதை தலைமை தாங்கியது வந்து யார் அப்படின்னா மேஜர் ஷைத்தான் சிங். இவருக்கு வந்து பரம்வீர் சக்கரம் வந்து விருதாக வழங்கப்பட்டது. பரம்வீர் சக்ரா வீரதீர செயலுக்காக கொடுக்கப்படுற மிக உயரிய விருது பரம்வீர் சக்ரா. ஓகே. அடுத்தது உலகின் முதல் தலைமுறை புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை எந்த நாடு அமல்படுத்தியுள்ளது அப்படின்றது கேள்வி. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனல் ஸ்மோக்கிங்கை வந்து பேன் பண்ண கண்ட்ரி வந்து எது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ மால்தீவ்ஸ். ஓகே. ஆன்சர் வந்து மாலத்தீவுகள் இதுதான். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது வந்து வேறு முக்கியமான விஷயம் வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே எப்பொழுதுனா May 31. ஓகே. அடுத்தது ஆஸ்திரேலியாவுடன் ஒரு சமரசத்தை எட்டிய பிறகு எந்த நாடு COP 31 அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 31 உச்சி மாநாட்டை நடத்த போகுது அப்படின்றது கேள்வி. எந்த நாடு வந்து ஆஸ்திரேலியா கூட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கப்புறம் COP 31 நடத்த போகிறாங்க அப்படின்னா துருக்கியே. சரியா, டர்க்கி தான் துருக்கியே அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ரைட்டா. துருக்கியே அதாவது டர்க்கி. இதில் காப்னானது கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்ற ஒன்று. ஸோ இந்த COP 31 எதுக்கு கீழே நடக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே யுனைடெட் நேஷன் ஃபோரம் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃபோரம் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், இதுக்கு கீழே தான் நடக்கும். இது COP 31 31வது தடவை நடக்குது, ரைட்டா. அப்போ COP 1 ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது வந்து பெர்லினில் நடந்துச்சு. அது பெர்லினில் நடந்துச்சு 1995. அடுத்து COP 8 வந்து முக்கியம். ஏன்னா COP 8 வந்து எங்கே நடந்துச்சு? இந்தியாவில் நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. ஓகே. எப்பொழுதுனா 2002 நடந்துச்சு, ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான COP 21. சரியா, COP 21 தான் என்ன சைன் பண்ணாங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. பாரிஸ் உடன்படிக்கை சைன் பண்ணது COP 21 அப்போ. அடுத்து 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஹேலி குப்பி எரிமலை எந்த நாட்டில் வெடித்தது அப்படின்றது கேள்வி. ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து ஹெய்லி குப்பி வால்கனோ வந்து 12,000 வருஷம் கழித்து வெடித்தது அப்படின்றது தான் வந்து இதில் கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து எத்தியோப்பியா. ஓகே. ஸோ எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் இது எங்கே அமைந்திருக்குது அப்படின்னா ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் அமைந்திருக்குது. ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் ஒரு 4 நாடுகள் இருக்குது, அதில் இந்த எத்தியோப்பியாவும் ஒன்று தான். ஓகே. அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையின் நீர் ஒப்பந்தத்தில் இணைந்த முதல் தெற்காசிய நாடாக மாறியுள்ளது எது அப்படின்றது கேள்வி, ரைட்டா. ஸோ எந்த ஒரு நேஷன் வந்து ஃபஸ்ட்டு சவுத் ஏஷியன் கண்ட்ரியாக யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் வங்கதேசம். ஓகே. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து 1992 வந்து போடப்பட்டது, ரைட்டா. வேர்ல்டு வாட்டர் டே உலக தண்ணீர் தினம் எப்பொழுதுனா மார்ச் 22. ஓகே. அடுத்தது
2025 1,00,000 கோடி அணுசந்தன் நிதியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியா, யார் வந்து 1,00,000 crore அணுசந்தன் ஃபண்டை வந்து 2025க்காக லான்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர் ஒரு செகண்ட். ஓகே, அணுசந்தன் நிதி ஆன்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு 2025 பஞ்சாபின் 2வது சர்வதேச மாஸ்டர் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வந்து பஞ்சாபினுடைய 2nd இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் செஸ்ஸில் யார் அப்படின்றது கேள்வி. நமித்பிர் சிங் வலியா, நமித்பிர் சிங் வலியா அவர்கள் தான். ஓகே, அடுத்தது ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். ஓகே, 1988 இது மாதிரி இவர் ஒரு சாதனையை படைத்தார். ரைட்டா, எப்பொழுது அப்படின்னா 1988. ஓகே, சர்வதேச அளவில் வந்து செஸ்ஸை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு வந்து இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன், அதை ஃபிடே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் ஃபிடே அப்படின்ட்டு அழைப்பாங்க. இந்த ஃபிடேயை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைமையகம் வந்து எங்கே அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னா லசானே அப்படின்ற ஒரு இடத்துல. லசானே, இந்த லசானே எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் அமைந்திருக்குது, சுவிட்சர்லாண்ட். இந்தியாவினுடைய 91வது கிராண்ட் மாஸ்டர் யார்? ரைட்டா, இந்தியாவினுடைய 91வது கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார் அப்படின்றதான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ராகுல் விஎஸ் அப்படின்றவர் தான். ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது செஸ்ஸில் டோட்டலாக வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னா 64 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும். 8x8 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, 64 ஸ்கொயர்ஸ். நெக்ஸ்ட்டு, கொழும்பில் நடைபெற்ற முதல் பார்வையற்ற பெண்கள் T20 உலகக்கோப்பை 2025 நேபாளத்தை தோற்கடித்து எந்த நாடு கோப்பை வென்றது அப்படின்றது கேள்வி. ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு நடந்த பிளைண்ட் உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் 2025 ஸோ நேபாளை தோற்கடித்து எந்த நாடு வந்து ஜெயிச்சது அப்படின்றது கேள்வி. இதுக்கு வந்து கொலம்போவில் நடந்தது. ரைட்டா, ஜெயித்த நாடு வந்து எதுனா இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. யாரை தோற்கடித்தாங்க அப்படின்னா நேபாளை தோற்கடித்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே, இனாகரல் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இது வந்து நடந்திருக்குது. ஓகே, அதுபோக இந்தியா தான் ஃபஸ்ட்டு 19 வயதுக்குட்பட்ட அண்டர் 19 உமன்ஸ் T20 உலக கோப்பையையும் ஜெயித்தது. எப்பொழுதுனா 2023. ஓகே, அடுத்தது உலக குத்துச்சண்டை கோப்பையில் 51 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? ஸோ யார் வந்து 51 kg கேட்டகரியில் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் கப்பில் வந்து கோல்டு மெடல் ஜெயித்தாங்க அப்படின்றது கேள்வி. இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்த அமித் பங்கல் அவர்கள். ஓகே, அடுத்தது ஸோ பாக்ஸிங் எல்லாமே வந்து எதுக்குள்ளே நடக்கும்? அந்த இது பேர் வந்து என்னென்னா ரிங்கில் நடக்கும். ரைட்டாக, பாக்ஸிங் நடக்கிறது அந்த பிளேஸ் பேர் வந்து என்னென்னா ரிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 2026 இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் FIH ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த நாடுகள் இணைந்து நடத்தப் போகிறது? 2026 FIH ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து எந்த 2 நாடுகள் வந்து சேர்ந்து நடத்த போகிறாங்க அப்படின்னா பெல்ஜியமும் நெதர்லாண்டும் சேர்ந்து. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாண்டு சேர்ந்து. இந்த இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்குல்ல, ஸோ இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அமைந்திருக்குதுன்னா இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷனுடைய தலைமையகமே தான். அது எங்கன்னா லசானே. ரைட்டாக, ரெண்டுமே ஒரே இடத்துல தான் அமைந்திருக்குது. லசானே சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடியது. ஓகே, லசானே சுவிட்சர்லாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே இது போதும். அது போக பிர்சா முண்டா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஹாக்கி ஸ்டேடியமாக இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2025 மகளிர் கபடி உலகக்கோப்பை போட்டியில் இறுதிப் போட்டியில் எந்த அணியை வீழ்த்தி இந்தியா ஜெயிச்சது? ஸோ இந்தியா உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க 2025. எந்த டீமை தோற்கடித்து ஜெயித்தாங்க அப்படின்னா சீனா. சரியா, சீன தைப்பே டீமை வந்து தோற்கடித்து ஜெயித்தாங்க. ரைட்டா,
ஸோ நம்மளுக்கு கபடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தினுடைய மாநில விளையாட்டுகளாக கபடி வந்து இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மாநில விளையாட்டாகவும், பஞ்சாபினுடைய மாநில விளையாட்டாகவும், தெலுங்கானாவின் மாநில விளையாட்டாகவும் கபடி இருக்கிறது. ரைட்டா? அடுத்தது, ஸோ நம்மளுக்கு நார்மலாக வந்து கபடி டியூரேஷன் மேட்ச், அந்த கபடி மேட்சோடைய டியூரேஷன் வந்து எவ்வளோன்னா 40 நிமிஷம். ரைட்டா? 20 நிமிஷங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒன்று இருக்குது, ப்ரோ கபடி லீக் அப்படின்ற ஒன்று. ப்ரோ கபடி லீக். இந்த ப்ரோ கபடி லீக் வந்து ஃபஸ்ட்டு எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னா 2014 நடைபெற்றது. அடுத்து, இந்தூரில் நடைபெற்ற இந்திய ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் பெண்கள் பட்டத்தை வென்றவர் யார்? இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் டோர்னமெண்ட் இண்டோரில் நடந்துச்சு. அது வந்து உமன்ஸ் டைட்டில் வந்து ஜெயித்தது வந்து யார் அப்படின்னா அனாஹத் சிங் அவர்கள் தான். ஓகே, மற்றபடி ஜோஷ்னா சின்னப்பா, அதுக்கப்புறம் நதைன் எல்ஹம்மி, இவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து ஸ்குவாஷ் கூட ரிலேட் ஆனவங்க தான். ஓகே, ஸோ இந்த ஸ்குவாஷை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அது வந்து 2028, அதாவது நெக்ஸ்ட்டு நடைபெற போகிற 2028 நடைபெற போகிற லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸில் இதையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 2025ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவின் சமையல் கலைக்கான படைப்பாற்றல் நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நகரம் எது? யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி 2025. ஸோ இதை வந்து எந்த இந்திய நகரம்க்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா லக்னோவுக்கு. ஆன்சர் லக்னோவுக்கு. ரைட்டா? கேஸ்ட்ரானமி அப்படின்னா அதாவது ஒரு உணவை வந்து சூஸ் பண்ணுறது, ஒரு உணவை சமைக்கிறது, ஒரு உணவை சாப்பிட்றத பற்றின ஒரு கலை தான் கேஸ்ட்ரானமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதே ஒரு விருதை வந்து லக்னோவுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி வந்து 2019 இன்னொரு நகரமுக்கும் கொடுத்தாங்க. அது வந்து ஹைதராபாத். ஓகே, அதே இது இந்த யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி 2019 ஹைதராபாத், 2025 லக்னோ. அதே மாதிரியே இசைக்கு யுனெஸ்கோவினுடைய படைப்பாற்றல் நகரமாக இசைக்கு வந்து எந்த நகரத்தை அங்கீகரிச்சிருந்தாங்க அப்படின்னா குவாலியருக்கு. அது போக இலக்கியத்திற்கு, லிட்ரேச்சருக்கு, நூல்களுக்காக வந்து எந்த ஒரு நகரத்தை அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா கோழிக்கோட். ஓகே, இது அங்கீகரிக்கிறது வந்து யார் அப்படின்னா யுனெஸ்கோவினுடைய கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் தான். யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க். அடுத்து 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு தொடங்கியுள்ளது? 79th நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸ் அண்டர் 19 டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் வந்து எந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ நம்மளுக்கு இந்த டேபிள் டென்னிஸை பொறுத்த வரைக்கும் டேபிள் டென்னிஸ் வந்து சீனாவினுடைய தேசிய விளையாட்டு. டேபிள் டென்னிஸ் வந்து எந்த ஒரு நாட்டினுடைய தேசிய விளையாட்டுனா சீனாவினுடைய தேசிய விளையாட்டு. ஓகே, ஸோ இந்த டேபிள் டென்னிஸ்க்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்குது. அதன் பெயர் தான் பிங் பாங் அப்படின்வாங்க. பிங் பாங் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே, அடுத்தது ஸ்பெயினை வந்து 2-0 என்ற கணக்கில் வீழ்த்தி தனது 4வது டேவிஸ் கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? ஸோ ஸ்பெயினை வந்து பார்த்துட்டிங்கன்னா 2-0 அப்படின்ற மாதிரி தோற்கடித்து இதே 4வது டேவிஸ் கப்பை வந்து வாங்கிய நாடு வந்து எதுனா இட்டாலி. ரைட்டா? இட்டாலி. நெக்ஸ்ட்டு டேவிஸ் கப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா டென்னிஸினுடைய உலகக்கோப்பை அப்படின்ட்டு அழைப்பாங்க. டேவிஸ் கோப்பையை வேர்ல்டு கப் ஆஃப் டென்னிஸ் அப்படின்னு அழைப்பாங்க. வேர்ல்டு கப் ஆஃப் டென்னிஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க. டேவிஸ் கோப்பையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆண்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு உலகக்கோப்பை. ரைட்டா? இந்த டேவிஸ் கோப்பை மாதிரியே பெண்களுக்கு ஒரு கோப்பை இருக்குது. அதுதான் வந்து பில்லி ஜீன் கிங் கப்பு. ரைட்டா? இது வந்து முழுக்க பெண்களுக்கு ஈக்குவல். ரைட்டா? ஸோ ஆண்களுக்காக டேவிஸ் கோப்பை, பெண்களுக்காக பில்லி ஜீன் கிங் கப். ஓகே,
அடுத்தது 2025 ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 2025 ஏஷியன் யூத் கேம்ஸ் இருக்குல்ல, அதில் டோட்டலாக எத்தனை மெடலை வந்து இந்தியா ஜெயித்தாங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து 48 மெடல்ஸ். ரைட்டா? டோட்டலாக வந்து ஒரு 13 கோல்டு, 18 சில்வர், ஒரு 17 பிரான்ஸ் கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ ஆசிய விளையாட்டு ஏஷியன் யூத் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும் அப்படின்னா 4 இயர் ஒன்ஸ் வந்து நடைபெறும். 4 வருஷத்துக்கு ஒரு டைம் நடைபெறும். இந்த ஏஷியன் யூத் கேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நடைபெற்றது எப்பொழுதுனா 2009 எங்கே வச்சு நடைபெற்றதுன்னா சிங்கப்பூரில் வச்சு நடைபெற்றது. எந்த நாடு? சிங்கப்பூர். ஓகே. அடுத்தது ஓகே 2025 இந்தியாவின் 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? இந்தியாஸ் 90th செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து 2025 யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் இளம்பர்த்தி ஏஆர். இளம்பர்த்தி ஏஆர். ஸோ ஃபஸ்ட் யார்? விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்ட்டு பார்த்தோம். யங்கஸ்ட்டு யார் அப்படின்னா வந்து டி குகேஷ். யங்கஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர், செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து யார் அப்படின்னா அது டி குகேஷ். ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து செஸ்ஸை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன். இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. உலகளவில் நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு வந்து எது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன். ரைட்டா? இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா லசானேயில் இருக்குது. லசானே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்? சுவிட்சர்லாண்டில் இருக்குது. அடுத்தது 2025 ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பையை வென்றது யார்? ஐசிசி உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் 2025 இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஜெயித்தது வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து இந்தியா. ஜெயித்தது வந்து யாருன்னா இந்தியா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு இந்த 2025 உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்குல்ல, இதை நடத்தியது யார் அப்படின்னா அதுவும் இந்தியா தான். இது ஹோஸ்ட்னா நடத்தினது யார் அப்படின்னா அதுவும் இந்தியா தான். ஸோ இந்த உலகக்கோப்பையை வந்து முதலாக இந்த உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் முதலாக ஜெயித்தது வந்து யார் அப்படின்னா இங்கிலாந்து தான் வந்து ஜெயித்தாங்க. இங்கிலாந்து தான் ஜெயித்தாங்க. எப்பொழுதுனா 1973. ரைட்டா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக ஆண்களுக்கான ஒரு நாள் உலகக்கோப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்களுக்கான ஒரு நாள் உலகக்கோப்பை ஆரம்பிச்சிருச்சு. ஓடிஐ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா 1 டே இன்டர்நேஷ்னல். 50 ஓவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து போடுவாங்க. ஓகே. அடுத்து குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவினுடைய தரம் என்ன? குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸில் இந்தியாவினுடைய ரேங்க் 2025 வந்து எவ்வளோ அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் 9. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இதை வந்து இதை வந்து இந்த குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா ஜெர்மன் வாட்ச் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஜெர்மன் வாட்ச் ஜெர்மனியை சேர்ந்தது. ஓகே. நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டுக்கான பூக்கர் பரிசை வென்றது யார்? 2025 பூக்கர் ப்ரைஸை வந்து ஜெயித்தது யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் டேவிட் சிஸ்லே. சரியா? டேவிட் சிஸ்லே. ஸோ இந்த பூக்கர் விருதை வாங்கிய முதல் இந்தியன் வந்து யார் அப்படின்னா அருந்ததி ராய். ஓகே. ஸோ எதற்காக இந்த விருதை வந்து வாங்கினாங்கன்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்காக. த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற ஒரு புக்குக்காக. எப்பொழுது வாங்கினாங்கன்னா 1997 வந்து வாங்கினாங்க. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு தொல்லியல் துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2025 ராஜ்யோத்சவ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ராஜ்யோத்சவ அவார்ட் 2025 ஆர்கியாலஜிக்கு அவர் பண்ண கான்ட்ரிபியூஷனுக்காக யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ரவீந்திர கொரிசேத்தருக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்தியாவில் ஆர்கியாலஜிக்காக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. 1861 உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் வந்து இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம்.
இந்திய தொல்லியல் துறையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்கள். அதுக்கடுத்து சிறந்த அனிமேஷனை திரைப்படத்திற்கான ஆஸ்கர் 2026 போட்டியில் நுழைந்த இந்திய அனிமேஷன் திரைப்படம் எது? எந்த இந்தியன் அனிமேட்டட் ஃபிலிம் வந்து ஆஸ்கர்ஸ் 2026 வந்து பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் என்டர் ஆகிருக்குன்னா மகாவதார் நரசிம்மா அப்படின்ற ஒரு படம். மகாவதார் நரசிம்மா அப்படின்ற ஒரு படத்தை தான் என்டர் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ஆஸ்கர் விருதை வாங்கிய முதல் இந்தியன் யார் அப்படின்னா பானு அத்தையா. பானு அத்தையா. ஸோ இது வந்து காஸ்டியூம் டிசைனுக்காக வாங்கியிருக்காங்க. எந்த படத்துக்காகனா காந்தி அப்படின்ற ஒரு படத்துக்காக. ரைட்டா? ஸோ அது போக ஆஸ்கர் விருதில் நாமினேட் ஆன முதல் இந்திய படம் வந்து எதுனா மதர் இந்தியா அப்படின்ற ஒரு படம் 1957. ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ ஆஸ்கர்ஸ் நார்மலாக எங்கே வச்சு நடைபெறும்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் வச்சு தான் நடைபெறும். லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 2025 லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் யார் வெற்றி பெற்றார்? ஸோ 2025 லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். சரியா? மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து எந்த காரினுடைய டிரைவர் அப்படின்னா ரெட்புல். ரைட்டா? ரெட் புல். நெக்ஸ்ட்டு வேறு இந்த கிராண்ட் பிரிக்ஸ் இருக்குல்ல, அதாவது கார் ரேஸ், இந்த கார் ரேஸ் கூட தொடர்புடைய ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. போல் பொசிஷன் அப்படின்ற ஒரு டேர்ம். போல் பொசிஷன், அதுக்கடுத்து செக்கர்டு ஃப்ளாக், இதெல்லாம் இந்த கார் ரேஸ் கூட தொடர்புடைய. ரைட்டா? செக்கர்டு ஃப்ளாக். அடுத்து 74வது பிரபஞ்ச அழகி போட்டி வந்து தாய்லாந்து நடைபெற்றது. அந்த இதில் ஜெயிச்சது யார்? 74th மிஸ் யூனிவர்ஸ் 2025 வந்து தாய்லாண்டில் நடந்துச்சுல, அதில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் ஃபாத்திமா போஸ். ஆன்சர் ஃபாத்திமா போஸ். ரைட்டா? ஸோ இவங்க வந்து மெக்சிகோவை சேர்ந்தவங்க. ரைட்டா? மெக்சிகோவை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்தியாவை சேர்ந்த இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1994 வந்து சுஷ்மிதா சென் வந்து ஜெயித்தாங்க. சுஷ்மிதா சென் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2000 வந்து லாரா தத்தா ஜெயித்தாங்க. இது இவங்கெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. லாரா தத்தா. அதுக்கடுத்து 2021 வந்து ஹர்னாஸ் சந்து ஜெயித்தாங்க. ஹர்னாஸ் சந்து ஜெயித்தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வேறு. ஓகே, நெக்ஸ்ட்டு CII அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி தர ரத்ன விருதை பெற்றவர் யார்? CII குவாலிட்டி ரத்னா அவார்ட் 2025 வந்து யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து வேணு ஸ்ரீனிவாசன் கொடுத்துருக்காங்க. வேணு ஸ்ரீனிவாசன். ஓகே, ஸோ இவங்க வந்து டிவிஎஸ் கம்பெனியோடைய சேர்மனாக வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மண்ணின் மகன் விருதுகள் 2025 5வது ஈராண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும் மண்ணின் மகன் விருதுகளை வழங்கியது யார்? யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது கேள்வி. ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக வழங்கியவர் யார் அப்படின்றதான் வந்து கேள்வி. ஸோ யார் வந்து சன் ஆஃப் த சாயில் அவார்ட்ஸ் டியூரிங் த 5th பைனியல் சன் ஆஃப் த சாயில் அவார்ட்ஸ் 2025. ஆக்சுவலாக எப்படின்னா சாயில் அவார்ட்ஸ் 2025 அப்படின்ற ஒன்று 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சன் ஆஃப் த சாயில் அவார்ட்ஸ் 2025 அப்படின்ற ஒன்று. சன் ஆஃப் த சாயில் அவார்ட்ஸ், அதில் யாருக்கு சன் ஆஃப் த சாயில் அவார்ட்ஸ் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து சர்பானந்த சோனோவால் அவர்களுக்கு. சர்பானந்த சோனோவால் அவர்கள். அவர் இப்போது துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார். ஓகே, அடுத்தது 2026 பாம் ஸ்ப்ரிங் சர்வதேச திரைப்பட விழாவில் டெசர்ட் பாம் சாதனை விருதை யார் பெறுகிறார் அப்படின்றது கேள்வி. ஸோ டெசர்ட் பாம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இந்த ஒரு அவார்டை வந்து 2026 பாம் ஸ்ப்ரிங்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் யார் வந்து பெறப்போகிறார் அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து லியானோ டி கேப்ரியோ. டைட்டானிக் படத்தில் நடித்தவர் லியானோ டி கேப்ரியோ. அடுத்தது
2024 ஆண்டுக்கான அமைதி, நிராயுதபாணி மற்றும் மேம்பாட்டிற்கான இந்திரா காந்தி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ இந்திரா காந்தி ப்ரைஸ் ஃபார் பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் 2024 இது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா மிச்சேல் பேச்சலெட் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகே. ஸோ இந்த ஒரு ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸை வந்து முதலாக எப்பொழுது ஆரம்பித்தாங்கன்னா 1986 வந்து ஆரம்பித்தாங்க. ஓகே. அடுத்தது மனோகர் பரிக்கர் யுவ விஞ்ஞானி விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? மனோகர் பரிக்கர் யுவா சயின்டிஸ்ட் அவார்ட் 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. மனோகர் பரிக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அதுபோக முன்னாள் கோவாவினுடைய முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஓகே. அடுத்தது இந்தியா மற்றும் நேபாளம் எந்த துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக 2025 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன? இந்தியாவும் நேபாளும் 2025 எந்த செக்டாரில் வந்து கோஆப்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆன்சர் வந்து கிராஸ் பார்டர் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், ரைட்டாக எல்லை தாண்டிய எரிசக்தி பரிமாற்றத்திற்காக மட்டும்தான். ஓகே. அதுபோக இந்தியாவும் நேபாளும் இணைந்து நடத்துகிற ஒரு பாதுகாப்பு பயிற்சியினுடைய பெயர் வந்து என்னென்னா சூரிய கிரண். அடுத்து 2026 ஆண்டு உலக பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்தும்? குளோபல் பிக் கேட்ஸ் சம்மிட் 2026 வந்து நடத்த போகிற நாடு வந்து எது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்தியாவில் வந்து புலிகளை பாதுகாப்பதற்காக ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்பொழுதுனா 1973. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய யானைகளை பாதுகாப்பதற்காக ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க 1992, ரைட்டா? 1992. இந்தியாவில் வந்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது 1972, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஓகே. அடுத்து இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா இது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. அதுக்கப்புறம் குனோ தேசிய பூங்காவில் வந்து சீத்தா வந்து சிறுத்தைகளை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜிம் கார்பெட் தேசிய பூங்காலையும் குனோ தேசிய பூங்காலையும் சிறுத்தைகளை வந்து திருப்பி கொண்டு வரப்பட்டது. அடுத்து சமீபத்தில் ACITI பார்ட்னர்ஷிப் 2025 தொடங்கிய 3 நாடுகள் எது? ACITI பார்ட்னர்ஷிப் 2025 எந்த 3 நாடுகள் இணைந்து அதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா. ஓகே. நெக்ஸ்ட்டு 2025 3வது சர்வதேச ஆயுர்வேதா மாநாடு எங்கு நடைபெற்றது? 3rd இன்டர்நேஷ்னல் ஆயுர்வேதா கான்ஃபரன்ஸ் வந்து எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு அப்படின்றது கேள்வி. இது வந்து பிரேசிலில் இருக்கக்கூடிய சவோபாலோ அப்படின்ற இடத்துல, பிரேசில். ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த ஆயுஷ் அப்படின்ற அமைச்சகம் இருக்குது. ஏன்னா ஆயுர்வேதா, ஒய்னா யோகா மற்றும் நேச்சுரோபதி, யூனா உனானி, எஸ்னா சித்தா, ஹெச்னா ஹோமியோபதி. ஓகே. ஸோ இந்த ஆயுஷ் அப்படின்றதுக்காக ஒரு அமைச்சகம், மினிஸ்ட்ரி புதுசாக வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 2014 கொண்டு வரப்பட்டது, ரைட்டா? அதற்கப்புறம் முக்கியமானது வந்து இந்த தேசிய ஆயுர்வேத தினம் வந்து தன்வந்திரி ஜெயந்தி அப்போ வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது சமீபத்தில் 7வது வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கான அமைச்சர்கள் மட்டத்திலான உரையாடலை வந்து நடத்திய 2 நாடுகள் எது? 7th மினிஸ்டீரியல் டயலாக் ஆன் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து எந்த 2 நாடுகள் சேர்ந்து அதை நடத்துச்சு அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து நடத்துச்சு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் என்ன கேள்வி? 2வது உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உலக உச்சி மாநாடு எங்கு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது? 2nd வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ட்ரெடிஷ்னல் மெடிசின் குளோபல் சம்மிட் வந்து எந்த இடத்துல வச்சு நடைபெறுவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நியூ டெல்லி. ஆன்சர் நியூ டெல்லி. ஓகே. ஸோ இந்த உலக சுகாதார அமைப்பு இருக்குல்ல, இதனுடைய தலைமையகம் எங்கு இருக்கிறது அப்படின்னா ஜெனீவாவில் இருக்கிறது. இதனுடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா டெட்ரோஸ் அதனம் கேப்ரியஸஸ் இருக்கிறாங்க.
டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ். அடுத்தது, பின்வருபவர்களில் யார் இந்தியாவின் சார்பில் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார்? G20 சம்மிட் இருக்குல்ல, ஸோ அந்த G20 சம்மிட்டில் பிஹாஃப் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக வந்து யார் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அட்டன் பண்ண போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, பிராந்திய திறந்த நிலை டிஜிட்டல் சுகாதார உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? ரீஜினல் ஓப்பன் டிஜிட்டல் ஹெல்த் சம்மிட் 2025 எந்த இடத்துல வச்சு நடைபெற்றதுன்னா நியூ டெல்லியில் வச்சு தான் நடைபெற்றது. ரைட்டா, நியூ டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு, 2025-26 ஆண்டுக்கான புவி உச்சி மாநாட்டை எந்த 2 அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்கின்றன? எர்த் சம்மிட் 2025-2026 எந்த 2 ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நபார்டு, அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இதுவும் அடுத்து IAMAI, அதாவது இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அவங்களும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. இந்த நபார்டு எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1982 சிவராமன் கமிட்டி அவர்களினுடைய பரிந்துரையின் பெயரில் உருவாக்கப்பட்டது. சிவராமன் கமிட்டி. ஓகே, அடுத்தது 22வது அகில இந்திய வருடாந்திர TTS மாநாடு எங்கு நடைபெற்றது? 22nd ஆல் இந்தியா ஆனுவல் TDS கான்ஃபரன்ஸ் வந்து எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து போபால். TDS அப்படின்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், மூலத்திலேயே வரி பிடித்தம் அப்படின்ற ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இதெல்லாம் கண்காணிக்கிறது யாருன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ரைட்டாக, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அடுத்தது, முதல் பிம்ஸ்டெக் இந்தியா பெருங்கடல் ஆராய்ச்சி வலையமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஃபஸ்ட்டு பிம்ஸ்டெக் இந்தியா ஓஷன் ரிசர்ச் நெட்வொர்க் கான்ஃபரன்ஸ் வந்து எந்த இடத்துல வச்சு நடந்துச்சுன்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னா கொச்சின், கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சினில் வச்சு தான். பிம்ஸ்டெக்னுடைய விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். திரும்பியும் சொல்கிறேன், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த பிம்ஸ்டெக் இருக்குல்ல, பிம்ஸ்டெக் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே அமைந்திருக்குது அப்படின்னா தாக்காவில் அமைந்திருக்குது. ரைட்டா, தாக்கா எங்கே இருக்குது? பங்களாதேஷினுடைய தலைநகரம் தான் தாக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு, அடுத்தது, CBSE தனது முதல் சர்வதேச சகோதயா மாநாட்டை எந்த நகரத்தில் நடத்தியது? CBSE இருக்கிறாங்கல்ல, CBSEனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவங்களுடைய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சகோதயா கான்ஃபரன்ஸ் வந்து எந்த இடத்துல வச்சு நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னா துபாயில் வச்சு. ஓகே, ஸோ எந்த இடம்? துபாயில் வச்சு நடத்தியிருக்கிறாங்க. ரைட்டா, CBSEயை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1962 உருவாக்கப்பட்டது. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வருது. ஓகே, இதே மாதிரியே இன்னொன்று இருக்குல்ல, NCERT நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன், நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ரைட்டா, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1961 உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்து, பாரத் சர்வதேச அரிசி மாநாடு 2025, பாரத் இன்டர்நேஷ்னல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் 2025 எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு அப்படின்னா இது நியூ டெல்லி. இதுக்கான ஆன்சர் நியூ டெல்லி. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ரைஸ் ஒன்று இருக்குது, என்னென்னா கோல்டன் ரைஸ் அப்படின்ற ஒன்று. கோல்டன் ரைஸ், இந்த கோல்டன் ரைஸில் என்ன வைட்டமின் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் வைட்டமின் ஏ வந்து இருக்குது, வைட்டமின் ஏ. அதே மாதிரி ரைஸுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது, என்னென்னா நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ரைட்டாக, நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கட்டக்கில் இருக்குது, கட்டக். ஸோ கட்டக் அப்படின்னா வந்து என்னென்னா ஒடிஷா. கட்டக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிஷாவில் இருக்குது. இதுவே இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது வந்து எங்கே இருக்குதுன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது, ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. நேஷ்னல் வந்து அது கட்டக்லேயும், இன்டர்நேஷ்னல் லெவலில் அது ஃபிலிப்பைன்ஸ்லேயும் இருக்குது.
அடுத்து புதுடெல்லியில் 2025ஆம் ஆண்டுக்கான பசுமை ஹைட்ரஜன் குறித்த சர்வதேச மாநாட்டை எந்த அமைச்சகம் நடத்தும்? இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் க்ரீன் ஹைட்ரஜன் 2025 நியூ டெல்லியில் நடத்துகிறாங்க. ஆனால் இதை நடத்த போகிற அமைச்சகம் வந்து எது அப்படின்றது தான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம். இவங்க தான் வந்து நடத்த போகிறாங்க. ஓகே, அது போக இந்தியாவினுடைய டார்கெட், அதாவது நெட் ஜீரோ எமிஷன். ஸோ இந்தியா வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்ற ஒரு டார்கெட். நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் அதை அப்சர்வ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து எப்போ வச்சு டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2070. ஓகே, அதுக்கடுத்து சூரிய சக்தி அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ற ஒன்று. ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. சரியா, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைமையகம் இந்தியாவில் தான் இருக்குது. அது வந்து எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருகிராமில் தான் இருக்குது. குருகிராம். நெக்ஸ்ட்டு, இந்தியாவினுடைய 53வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த். ஓகே, சரி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பற்றி பேசுகிற அந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் 124. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்து யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். ஓகே, யார் வந்து முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாங்க அப்படின்னா அது ஹரிலால் ஜே கனியா அவர்கள். H.A. கனியா. அடுத்து, புதிய பாதுகாப்பு கணக்கு தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரைட்டா, புதிய பாதுகாப்பு கணக்கு தலைமை இயக்குனர், கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ். ஸோ இது வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் விஸ்வஜித் சஹே அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்திய உர சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சேர்மன் ஆஃப் த ஃபர்டிலைசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சங்கர சுப்பிரமணியன் அவர்களை. சங்கர சுப்பிரமணியன் அவர்களை. ஓகே, நம்மளுக்கு NPK அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரியா, இந்த ரேஷியோவில் தான் வந்து இது பண்ணுவாங்க. N நைட்ரஜன், Pனா பாஸ்பரஸ், Kனா வந்து பொட்டாசியம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? MS சுவாமிநாதன் அவர்கள். ஓகே, அடுத்து, ஜோஹ்ரான் மம்தானி எந்த நகரத்தின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஜோஹ்ரான் மம்தானி வந்து அமெரிக்காவில் எந்த நகரத்தினுடைய மேயராக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நியூயார்க் நகரம். நியூயார்க்கினுடைய மேயராக அவர் வந்து தேர்வாயிருக்கிறார். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஆக்சுவலாக நியூயார்க் நகரம் இருக்குல்ல, அதை வந்து பிக் ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டாக, நியூயார்க் நகரத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க? பிக் ஆப்பிள் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே, அந்த நியூயார்க் நகரத்தில் தான் வந்து என்ன இருக்குது? யுனைடெட் நேஷனுடைய தலைமையகம் இருக்குது. ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா அது நியூயார்க் நகரத்தில் தான் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்ற முதல் பெண் யார்? ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன். ஸோ இது யார் அப்படின்னா ஷேக்கா நசீர் அல் நொவாய்ஸ் அவர்கள் தான். ஓகே, ஸோ இந்த யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஸோ இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா மேட்ரிட்டில் இருக்குது. மேட்ரிட் வந்து எங்கே இருக்குதுன்னா ஸ்பெயின் நாட்டில் தான் இருக்குது. ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் உலக சுற்றுலா தினம், வேர்ல்டு டூரிசம் டே எப்பொழுது அப்படின்னா அது செப்டம்பர் 27. ஓகே, அடுத்தது, இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ யார் வந்து இந்தியா ட்ரேடு ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷனுடைய புதிய தலைவர் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் ஜாவேத் அஷ்ரஃப் அவர்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள்,
காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2026 இந்தியாவின் தரவரிசை என்ன? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2026 இருக்குல்ல, அதில் வந்து இந்தியாவினுடைய ரேங்க் வந்து எவ்வளோ அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து 23. அதற்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ரேங்க்கு 23 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவோட ரேங்க்கு 23. ஆனால் 2024 10வது 7வது 8வது இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ மோசமான நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ எப்பொழுதுமே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து எது இருக்குதுன்னா அது டென்மார்க் தான் இருக்குது. சரியா, எப்பொழுதுமே அது டென்மார்க்காக தான் இருக்கும். அடுத்தது, நால்சாவின் நிர்வாக தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? சரியா, எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் நால்சா. நால்சாவினுடைய விரிவாக்கம் நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. ரைட்டா, நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. ரைட்டா, ஸோ யார் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா அது வந்து விக்ரம் நாத் அவர்கள். ரைட்டா, விக்ரம் நாத். நெக்ஸ்ட்டு, நால்சா எதற்காக அப்படின்னா இலவச சட்ட உதவியை வழங்குவதற்காக தான். ரைட்டா, அதாவது நம்மளுடைய சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு இலவச சட்ட உதவியை வழங்குவதற்காக ஒரு ஆணையம் இருக்குது. அதுதான் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம். இந்த இலவச சட்ட உதவி பற்றி எந்த ஆர்டிக்கல் பேசுது அப்படின்னா ஆர்டிக்கல் 39A வந்து பேசுது. ஆர்டிக்கல் 39A. ஓகே, அடுத்தது பாருங்கள். இஸ்ரோவால் ஏவப்பட்ட அதன் மிக கனமான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எது? ஸோ இஸ்ரோ வந்து ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து GSAT-24. GSAT-24 அப்படின்ற ஒன்று தான். GSAT-24 எங்கேருந்து ஏவுனாங்க? ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் தான் இதை வந்து ஆரம்பித்தாங்க. ரைட்டாக, அதை வந்து ஏவியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் விண்வெளி திட்டத்திற்கு தந்தையாக கருதப்படுபவர் வந்து யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் யார் அப்படின்ட்டு கேட்டால் அதற்கான ஆன்சர் விக்ரம் சாராபாய் அவர்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். இந்தியாவில் ஹேமர் ஆயுதங்களை தயாரிப்பதற்காக சாஃப்ரான் நிறுவனத்துடன் எந்த இந்திய பாதுகாப்புத்துறை பொதுத்துறை நிறுவனம் கூட்டு முயற்சியில் கையெழுத்திட்டது? ஸோ எந்த இந்தியன் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் சாஃப்ரான் கூட சேர்ந்து ஒரு ஹேமர் வெப்பன்ஸை இந்தியாவில் வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான். ஓகே, இதில் இந்த ஹேமர் வெப்பன்னு சொல்கிறாங்கல்ல, இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஹைலி, ஏனா அஜைல், அதுக்கப்புறம் மாடியுலர், அடுத்து மியூனிஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட், அடுத்து ரேஞ்ச். ரைட்டா, ரேஞ்ச் HAMMER. ரைட்டா, ஹேமர். ஓகே, சரி. இதில் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து எந்த கம்பெனி கீழே வருது, அதாவது அது எந்த ஸ்டேட்டஸு கீழே வருதுன்னா நவரத்னா ஸ்டேட்டஸு கீழே வருது. நம்மளுக்கு நவரத்னா, மினிரத்னா, மகாரத்னா அப்படின்னு இருக்குல்ல, அதில் நவரத்னா ஸ்டேட்டஸு கீழே இது வந்து வருது. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1958 உருவாக்கப்பட்டது. அடுத்து, அமெரிக்காவில் நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடாக எந்த நாடு நியமிக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த கண்ட்ரி வந்து மேஜர் நான் நேட்டோ அலி பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்கா வந்து நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடாக எந்த நாடை வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து கத்தார். கத்தார். ஸோ நேட்டோவை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதனுடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா பிரசல்ஸில் இருக்குது. பிரசல்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா பெல்ஜியமில் இருக்குது. ஓகே, நான் கீழே எழுதுகிறேன். பெல்ஜியமில் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்தியா வந்து நேட்டோவினுடைய உறுப்பினர் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கார் டி செல் சிகிச்சையின் பெயர் என்ன அப்படின்றது கேள்வி. ரைட்டா? ஸோ இந்தியாவிலேயே முதல்ல இண்டிஜினஸாக உருவாக்கப்பட்ட கார் டி செல் தெரப்பியினுடைய பேர் வந்து நெக்ஸ்கார் 19. நெக்ஸ்கார் 19. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து வேறு, ஸோ இதை வந்து உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா ஐஐடி பாம்பேயும் டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து உருவாக்கிறாங்க. எது? ஐஐடி பாம்பே அண்ட் டாட்டா ஹாஸ்பிட்டல். ரைட்டா? மெமோரியல் ஹாஸ்பிட்டல். அடுத்து இந்தியாவின் முதல் உலகத்தரம் வாய்ந்த விமான இன்ஜின் பழுதுபார்க்கும் மற்றும் பராமரிப்பு வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குளோபல் லெவல் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். ரைட்டா? ஹைதராபாத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹைதராபாத்தை வந்து ஜீனோம் வேலி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹைதராபாத்தை எப்படி அழைப்பாங்க? ஜீனோம் வேலி அப்படின்ட்டு அழைப்பது உண்டு. ஓகே. அடுத்து இந்தியா எந்த நாட்டுடன் சூரியகிரண் 2025 பயிற்சியை நடத்தியது அப்படின்றது கேள்வி. சூரியகிரண் 2025 வந்து இந்தியாவும் வேறு எந்த நாடும் நடத்துனாங்கன்னு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து நடத்துனாங்க. இந்தியா மற்றும் நேபாள். இதில் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகிறது எதெல்லாம் அப்படின்னா யுத் அபியாஸ் அப்படின்ற ஒன்று, யுத் அபியாஸ் அப்படின்ற ஒன்று, அதுக்கடுத்து வஜ்ர பிரஹார் அப்படின்ற ஒன்று, வஜ்ர பிரஹார் அப்படின்ற ஒன்று. இதில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து நடத்துகிறது வந்து ஆஸ்ட்ரா ஹிந்த் அப்படின்ற ஒன்று. ஆஸ்ட்ரா வேறு. ஓகே. அடுத்து துபாய் விமான கண்காட்சியின் போது வான்வெளி சாகசன நிகழ்ச்சியின் போது எந்த விமானம் துபாய் விமான கண்காட்சியின் போது வான்வெளி சாகச நிகழ்ச்சியின் போது எந்த விமானம் விபத்துக்குள்ளானது? ஸோ எந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஏரியல் டிஸ்பிளே துபாய் அப்போ ஏரியல் டிஸ்பிளே அப்போ துபாய் ஏர் ஷோ அப்போ வந்து நடந்துச்சு அப்படின்றது கேள்வி. ரைட்டாக? இதற்கான ஆன்சர் வந்து லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட், எல்சிஏ தேஜஸ். ரைட்டா? எல்சிஏ தேஜஸ், லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்றது இதனுடைய பெயர். இதை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னா ஹால்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் டெஸ்லா மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்றது கேள்வி. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டெஸ்லா சென்டர் வந்து எந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து குருகிராம். ஆன்சர் குருகிராம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹார்ன்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? சரியா? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நாகாலாந்து. ரைட்டா? நாகாலாந்து. ஸோ ஹார்ன்பில் திருவிழாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திருவிழாக்களின் திருவிழா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாகா பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுகிற ஒன்று. ஸோ இந்த ஹார்ன்பில் பண்டிகையை பொறுத்த வரைக்கும் இதை தான் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ், திருவிழாக்களுக்கெல்லாம் திருவிழா அப்படின்ட்டு அழைப்பாங்க. இது டோட்டலாக எத்தனை நாள் வந்து கொண்டாடுவாங்கன்னா 10 நாள் கொண்டாடுவாங்க. டிசம்பர் 1 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது ஓகே நாகாலாண்டில் செலிப்ரேட் பண்ணுற வேறு ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா மொவாட்ஸு அப்படின்ற ஒரு பண்டிகை, மொவாட்ஸு பண்டிகை. அடுத்து செக்கரன்யே அப்படின்ற ஒரு பண்டிகை, செக்கரன்யே அப்படின்ற ஒரு பண்டிகை. ஓகே. அடுத்தது யூனிசெஃப் இந்தியாவின் குழந்தை உரிமைகளுக்கான பிரபல வழக்கறிஞராக மாறியது யார் அப்படின்றது கேள்வி. ரைட்டா? ஸோ யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிசெஃப் இந்தியா செலிப்ரிட்டி அட்வொகேட் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் யூனிசெஃப் வந்து நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் அவர்களை. ஓகே. அடுத்தது பாருங்கள், யூனிசெஃபை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன் எமர்ஜென்சி ஃபண்ட், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய விரிவாக்கம் 1946 வந்து இது உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூயார்க் நகரத்தில் இருக்குது. நியூயார்க் எங்கே இருக்குது? யுஎஸ்ஏ, அமெரிக்காவில் இருக்கிறது. அடுத்தது இந்தியா மற்றும் எந்த நாடு இணைந்து அஜேயா வாரியர் 2025 என்ற கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியது? அஜேயா வாரியர் 2025 இந்தியாவும் எந்த நாடும் சேர்ந்து நடத்தியது அப்படின்றதான் வந்து கேள்வி. இதற்கான ஆன்சர் இந்தியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம், யுனைடெட் கிங்டம். ஓகே.
ஸோ அதுக்கடுத்து இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து ஒரு கடற்படை பயிற்சியும் வந்து நடத்துகிறாங்க. அதனுடைய பேர் வந்து என்னென்னா கொங்கன் பயிற்சி. ஓகே. அதுபோக இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து ஒரு வான்வெளி பயிற்சியும் நடத்துகிறாங்க. அதனுடைய பேர் வந்து இந்திரதனுஷ் அப்படின்ற ஒன்று. ஓகே. அடுத்தது 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் கோல்டன் பீகாக் விருதை வென்ற திரைப்படம் எது? இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் கோல்டன் பீகாக் அவார்டு அது வந்து 56வது சர்வதேச ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் யார் ஜெயித்தாங்க? இந்த படம் ஜெயித்தது அப்படின்னா ஸ்கின் ஆஃப் யூத் அப்படின்ற ஒரு படம். ரைட்டா? ஸ்கின் ஆஃப் யூத் இதுதான் வந்து ஜெயிச்சிச்சு. ஸோ இது ஆக்சுவலாக எப்பொழுதுமே இது எங்கே வச்சு நடைபெறும்னா வருஷம் கோவாவில் வச்சு நடைபெறும். இதில் ஃபஸ்ட்டு டைம் எப்பொழுது நடந்துச்சுன்னா 1952 நடைபெற்றது. அடுத்தது துங் புங் மற்றும் பூங்டோங் புலித் ஆகியன எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? அவருக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. எந்த மாநிலத்தினுடைய துங் புக்குக்கும் பூம்பு தோங்குக்கும் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட்டா? ஸோ இது வந்து சிக்கிமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேப்சா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து வாசிக்கப்படுற ஒன்று. ஓகே. இந்தியாவில் வந்து முதலாக புவிசார் குறியீடு வழங்கியது எந்த பொருளுக்குன்னா டார்ஜிலிங் டீக்காக தான் 2004 வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரத்திற்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ட்ரோன் சிட்டி வந்து எங்கு வரப்போகுது அப்படின்னா ஒர்வக்கல் அப்படின்ற ஒரு இடம். ஒர்வக்கல். சரியா? ஸோ ஒர்வக்கல் பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குதுன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஆந்திர பிரதேசம். ஓகே. அடுத்தது கருடா 2025 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான ஒரு இருதரப்பு விமான பயிற்சி. கருடா 2025 இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்ற ஒரு இராணுவ பயிற்சி விமானப்படை பயிற்சி அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்தது. ரைட்டா? இதே மாதிரி இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு கடற்படை பயிற்சி நடக்குது. அதனுடைய பேர் வந்து வருணா. அதே மாதிரி இந்தியாவிற்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து ஒரு இராணுவ படை பயிற்சி வந்து நடக்குது. அதனுடைய பேர் வந்து சக்தி. இந்தியா வந்து ஃப்ரான்ஸுக்கிட்ட இருந்து தான் எந்த போர் விமானங்களை வாங்குகிறாங்கன்னா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறாங்க. ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ். ஓகே. அடுத்தது நியோமா விமானப்படை தளம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது? நியோமா ஏர்பேஸ் வந்து எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளதுன்னா லடாக்கில் தான் இது அமைந்திருக்குது. ஓகே. ஸோ லடாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது யூனியன் பிரதேசமாக மாறியதுன்னா அக்டோபர் 31, 2019 மாறியது. இந்த லடாக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள் எதெல்லாம் அப்படின்னா கார் துங் லா அப்படின்ற ஒரு கணவாய் மற்றும் ஜி லா அப்படின்ற ஒரு கணவாய். அடுத்து இந்தியா எந்த நாட்டுடன் எக்ஸசைஸ் மித்ரா சக்தி அப்படின்ற ஒரு பயிற்சியை நடத்தியது? எக்ஸசைஸ் மித்ரா சக்தி 2025 இந்தியாவும் எந்த நாடும் சேர்ந்து நடத்தியது அப்படின்னா இந்தியா மற்றும் இலங்கை. இதில் இலங்கை கூட இன்னொரு பயிற்சியும் இருக்குது. அது வந்து ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு பயிற்சி, ஸ்லினெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி ஸ்ட்ரைட் வந்து எதுனா பால்க் ஜலசந்தி, பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்ற ஒன்று. ஓகே. அதுக்கடுத்தது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ பயிற்சி வந்து சம்பிரதி அப்படின்ற ஒரு இராணுவ பயிற்சி. ஓகே. அடுத்து அயன்வுட் எனப்படும் புதிய கணினி சிப்பை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸோ எந்த கம்பெனி வந்து அயன்வுட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் சிப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் கூகுள். ரைட்டா? கூகுள் தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள். டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பை கண்டறிந்த விஞ்ஞானிகளில் ஒருவரானவர் நவம்பர் 2025 97வது வயதில் காலமானார். அவர் யார்? ஸோ இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து இறந்து போனார் நவம்பர் 25 97வது வயதில். அவர் தான் வந்து
டிஎன்ஏக்கு வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ட்டு கண்டறிந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்தார். அவருடைய பேர் வந்து ஜேம்ஸ் டி வாட்சன். ஜேம்ஸ் டி வாட்சன் அப்படின்றவர். ஓகே. நெக்ஸ்ட் டிஎன்ஏவுனுடைய விரிவாக்கம் என்னென்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏவினுடைய விரிவாக்கம். ஓகே. டிஎன்ஏ. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். எந்த மந்த்துக்கு அப்படின்னா நவம்பர் 2025. ஓகே. ஸோ நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இது ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே. தேங்க்யூ.